நேத்து என்னமோ கார்த்திகை தீபத்துக்கு பார்த்தீங்கன்னா, அத செய்றேன்னு சொல்லிட்டு, இத செய்றேன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணேன். ஆனா காலையில பார்த்தா பாத்திரம் அவ்ளோ தூரம் சேர்ந்து போச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி இருந்தேன். தங்கச்சி வந்து கழுவி குடுத்தா. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் போறேன்னு சொல்லிட்டு அவள போயிட்டா விட்டுட்டு. சரி சொல்லிட்டு நானே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கழுவி எடுத்து வச்சுட்டேன். தேய்க்கிற தேயில பார்த்தீங்கன்னா, கை ரேகையே காணாம போயிடும் போல அந்த மாரி ஆயிடுச்சு. விடிகாலம் பார்த்தீங்கன்னா, கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளுக்கு எனர்ஜி கம்மியா இருந்தா தான் அந்த மாரியெல்லாம் வலிக்கும் போல கை. ஆனா ஹோட்டல்ல எப்படித்தான் அந்த மாரியெல்லாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கழுவுறாங்கன்னே சத்தியமா தெரியல. ரொம்ப பாவம். காசுக்கு தான் வேலை செய்றாங்க. இருந்தாலும் அது பயங்கரமான வலிங்க. நிஜமா விடிகாலம் வலிச்சுச்சு பாரு எனக்கு. சொல்ல முடியாது. அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, தோசை ஊத்தி புதினா சட்னி தான் அரைச்சிருந்தேன். காலையில வந்து நைட்டு செஞ்சதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு அது எல்லாத்துலயும். அதனால மதியத்துக்கு மட்டும் செஞ்சிருந்தேன். புதினா சட்னி பார்த்தீங்கன்னா, நல்லா கிரீனா சூப்பராவே இருந்துச்சு. தம்பி, பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, கிச்சன் இப்படி இருக்குது கன்றாயா. கிச்சனெல்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா கிளீன் பண்ணிட்டு கையோட பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் நல்லா கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டுட்டு சரி குளிச்சுட்டு வரலான்னு குளிச்சுட்டு வந்தேன். பக்கத்துல பார்த்தீங்கன்னா, தெருவுல ஏதோ சண்டை. கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு, அப்புறம் இந்த அண்ணா ஒருத்தர் பாத்திரம்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன்ல, அவரு வந்து குக்கர் கேட்டிருந்தேன் நானு. 3 லிட்டர் குக்கர் வந்து என்கிட்ட இல்லன்னு சொல்லியிருந்தேன். ரூ. 800 ரேட்ல வந்து எடுத்துட்டு வந்திருந்தாரு. அத வந்து வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த வாரண்டி கார்டு மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அது வச்சிருந்தா, எதனா ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா புதுசாவே தருவாங்க. கார்டு இல்லன்னா சும்மா ரெடி பண்ணி மட்டும் தருவாங்க போல. அந்த மாரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் கோலமா வாங்கியிருந்தேன். அதையும் காய வச்சுட்டு, துணி மடிக்காமலே இருந்துச்சு. அத பார்த்ததும் எனக்கு மயக்கம் வந்த மாரி ஆயிடுச்சு.